லவ் யூன்ற வார்த்தை ஒன்னு புடிச்சுக்கிட்டாங்க. அத அவ சொல்லிட்டா இது லவ் யூ சொல்றதால மட்டும் தான் லவ் நம்ம சொல்லவே முடியாது. லவ் யூ சொல்லிட்டு லவ் யூ டூன்னு சொன்னா லவ் பண்றதானே சார் நினைப்பாங்க. ஏமா நீ ஊட்டி விட்டுருக்க, மடியில படுக்க வச்சிருக்க, இந்த Dress போடு அந்த Dress போடுன்னு சொல்லிருக்க. பிடிக்கும், இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனா லவ் இல்ல. நாங்க அவங்கள கேர் பண்றது, அவங்கள பிரைஸ் பண்றது, அவங்கள சர்ப்ரைஸ் பண்றது, என்னென்னலாம் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றோமோ எல்லாத்தையும் பண்ண விட்டுட்டு ஒரு கட்டத்துல பிரச்சனை ஆகும்னு தெரியறப்போ நாங்க சொல்றப்போ ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுறது. பாப்போம், ஒர்க் ஆச்சுன்னா பார்க்கலாம், நம்ம வேணாம்னு சொல்லிடுவோங்கிற மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்க. அந்த பையன் இதெல்லாம் பண்ற பொண்ணு நான் லவ் பண்ணுங்கிற மைண்ட் செட்ல இருக்கான். இப்போ உங்களுக்கு இது ரொம்ப சாதாரணமான ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்டேட்மெண்ட்டா நீங்க சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அந்த பையனுக்கு வந்து இது ஏமாற்றம்ல. ஆனா பொறுத்தவரைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குற டைப். நீங்க ப்ராசஸ் பண்ற ஆளு. உங்க ப்ராசஸ் பண்ற ஆளுக்கு இதெல்லாம் தெரியல. இவங்கிட்ட இவ்வளவுதான் வச்சுக்கணும். மடியில படுக்க அலோ பண்ணக்கூடாது, சாப்பாடுலாம் ஊட்டி விடக்கூடாது, தலையெல்லாம் கோதியெல்லாம் விடக்கூடாது. இந்த சிக்னல் வந்து நட்புன்னு சொல்றீங்க. அப்புறம் அதே சிக்னல்ல நீங்களே காதல்னு இப்போ அவங்க என்னன்னா இப்படி வந்தா அப்படிங்கிறீங்க, அப்படி வந்தா இப்படிங்கிறீங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்போட ஜோன் ரொம்ப பெருசாக்கி அதுல எது காதல் எது நட்புனே தெரியாத அளவுக்கு நீங்களும் போட்டு குழப்பறீங்க. இந்த ஆசோலேஷனுக்குள்ள பையன் தடுமாறும். பெண் தோழியோடு நீங்கள் பழகுவதைப் போலவே ஒரு ஆண் தோழனோடு பழகிவிட முடியாது. அதான் ரியாலிட்டி. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இது காதல் தானேன்னு தோணுச்சு. நான் போய் கேட்டேன். ஆனா அந்த பொண்ணு இல்ல, அது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு எந்தெந்த சந்தர்ப்பத்துல ஆயிப்போச்சு. பல இருக்குதே, எதை சொல்றது? அந்த டெய்லி பீரியட்னா பக்கத்துல வந்து உட்காந்துருவா, பேச ஆரம்பிப்போம். ஹோம்ஒர்க் வந்து எனக்கு கொஞ்சம் அடிக்கடி எழுதி கொடுப்பா. நான் அப்போ நினைப்பேன், ஒருவேளை அவளுக்கு எனக்கு பிடிச்சிருக்கனால தான் இது நடக்குதோ. ரொம்ப குஷியோ? லவ் ஓகே ஆயிடுச்சுல. நான் போய் ஒரு நாள் சொல்ல வரைக்கும் போயிட்டேன். அப்ப வந்து அவ என்கிட்ட வந்து சொல்றா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அவளே சொல்லிடுவா போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்றா. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடடா. நான் அடிக்கடி அவங்களுக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டு போய் கொடுப்பேன். ரப்பர் பேண்ட் வாங்கிட்டு போய் கொடுப்பேன், ரோஸ் வாங்குறது. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? நம்ம கொடுக்குற கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோரி போடுவாங்க சார். ஸ்டோரி போடுறப்ப நம்மள மென்ஷன் பண்ண மாட்டாங்க. நம்மள தவிர எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கொடுத்தது கிஃப்ட் நானு. என்ன மட்டும் டேக் பண்ணலனா அது லவ் தானே. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஆனா போய் கேட்டீங்களா? நான் கேட்டேன் சார். ஏன்னா ஒரு நார்மலா தானே இது பண்ண சொன்னேன்னு சொல்லி அது போய் அவங்க வீட்ல சொல்லி ஐயோ, அவங்க அப்பா அப்புறம் மதுரை இன்ஜினியரிங் காலேஜ் மாத்திட்டாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. கத்தம் கத்தம் 3:45 விடுவாங்க. அவ 4:30க்கு போவா. போயிட்டு 4:31க்குலாம் வந்து மெசேஜ் வந்துரும். மெசேஜ் வந்துட்டு காலையில இருந்து ஃபுல்லா டெக்ஸ்டிங் பண்ணுவா. கருமண்டா. எனக்கு வந்து வாழ்க்கையில எது நடந்தாலும் உன்கிட்ட தான் ஷேர் பண்ணணும்னு தோணுது. உன்கிட்ட வந்து ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கு, செக்யூரா இருக்கு உன்கிட்ட அப்படின்னு நான் சொல்லிட்டு சொல்லுவா. கம்பி கட்டி கொண்டு இருக்கிறார்கள். நான் கடையாது காங்கிரட். அப்புறம் கடைசியில ஒரு நாள் எப்படியோ சொல்லிட்டேன். அவன் என்ன சொல்லிட்டா, டேய் இந்த மாதிரி என் தம்பிக்கும் போன வாரம் பிரேக்கப் ஆச்சு, அவனோட ஆளையும் நான் வந்து இப்படி தான் திட்டினேன், அதுக்கு நான் என் தம்பி லவ் பண்ற மாதிரி ஆயிடுமாடா? பாலம் வேலை கடையாது பாயிண்ட் நடக்கு. நான் லவ் பண்ணதே இல்லை இது வரைக்கும். லவ் பண்ணாலும் உன்ன லவ் பண்ண மாட்டேன். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஓ லவ் பண்ணவும் மாட்டேன், பண்ணாலும் ஒன்ன பண்ண மாட்டேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஒரு பொண்ணு எல்லாம் இவங்க சொன்ன எல்லாமே பண்ணாங்க சார். ஒரு கட்டத்தில் அவங்களே என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, உனக்கு எது தோணுது நினைக்கிறேன் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு டைம் வேணும், டிசைட் பண்ணலாம், பேசலாம், அது வரைக்கும் உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? அப்படியே போச்சு சார். ஒரு 1.5 வருஷம் போயிடுச்சு. அது இடையிலேயே வந்து நான் லவ் யூ சொன்னா லவ் யூ டூன்னு சொல்லுவாங்க. ஃபைனலா ஒரு நாள் வந்து பெரிய பிரச்சனையாகி, சரி என்ன லவ் பண்றியா இல்லையா அப்படின்னா, இல்ல ஜஸ்ட் ஃப்ரெண்டு. லவ் யூ சொன்னது லவ் யூ ஆஸ் a friend-ஆ சொன்னேன். அப்படின்னு லவ் யூ டூ எப்படி ஃப்ரெண்டா சொல்ல முடியும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எனக்குமே புரியல தம்பி. லவ் யூ 2 வரைக்கும் போயாச்சு, ஆனா லவ் இல்ல. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நான் பாய்ஸ் ஸ்கூல்ன்றனால எனக்கு கேர்ள்ஸ் எக்ஸ்போஷர் அது எதுவுமே கிடையாது. என்னமாடா நீ? ஸோ நான் முறையாக லைக் ஒரு பொண்ணுகிட்ட ஒரு நார்மலாக பேச ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணு லைக் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறது, அந்த காம்ப்ளிமெண்ட்ல இருந்து அப்படியே கொஞ்சமா எவால்வ் ஆகி அப்படி இந்த ஃப்ளர்ட்டிங் ஸ்டேஜுக்கு போச்சு. ஒரு பொண்ணுக்கு வந்து நம்ம மேல இந்த எவ்வளோ ட்ரஸ்ட் இருக்கு. இதை தாண்டி அந்த பொண்ணு ஐ லவ் யூனே கூட சொல்லியிருக்குது. ஸோ நான் அந்த டைம்ல வந்து இது கண்டிப்பா லவ் தான் அப்படின்ற மாதிரி நான் போய் ப்ரப்போஸ் பண்ணா, இல்ல என்னால லவ்லாம் பண்ண முடியாது, எனக்கு வந்து நான் கூட ஃப்ரெண்டா வேணா இருக்க, லவ் பண்ண முடியாது. அப்புறம் என்ன? எதுக்கு அந்த கிரீட்டிங் கார்டுல பொண்ணு ஐ லவ் யூனே கூட சொல்லியிருக்குது. இல்ல இந்த ப்ராசஸ்ல எது அவங்க சொல்லும்போது இது கட்டாய லவ் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? ஆக்சுவலா அந்த பேசிக் அந்த ஐ லவ் யூன்ற ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, சோ ஐ லவ் யூன்னு சொன்னதுனால நம்ம லவ் தான் பண்றாப்ல நினைச்சிட்டீங்க. ஏன் சார் அழுகுறீங்க? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இப்ப கேண்டீன் போறோம், நான் இங்க உட்காந்துருப்பேன், அவங்க அங்க உட்காந்துருப்பாங்க. அவங்களே வந்து ஊட்டி விடுவாங்க. நான் சொன்னேன் நான் சாப்பிட்டேன். இல்ல நீ சாப்பிட்டுருக்கே மாட்டேன், இந்த ஊட்டுன்னு ஊட்டி விடுவாங்க. சரி நான் பெஞ்சில படுத்தா, எதுக்கு பெஞ்சில படுக்க, மடி இருக்கல, மடியில படுக்க வச்சாங்க. ஏட்டியா பொறாம லைட்டா
அன்லிமிட்டட் காலுக்கு அர்த்தமே தெரியாது சார் எனக்கு. அவங்க பேசினதுக்கு அப்புறம் அன்லிமிட்டட் கால் எவ்வளவு நேரம் பேசினா போல. காலேஜ் விட்டு இப்படி போறேன், அடுத்த கால் வருது, மறுநாள் காலைல 7 மணி காலேஜ், அது வரை ஃபோன் பேசுறாங்க. விடிய ஃபோன் பேசுவீங்க. நடுவுல 2 நேரம் தூங்குவாங்க. தூங்கிட்டு நானும் தூங்கிட்டு ஃபோன் வச்சா திரும்ப அடிச்சு இந்த தூங்குனா ஃபோன் வச்சிருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்றாங்க. இதெல்லாம் நடக்குமா நினைச்சேனே, நடந்துருச்சு. இப்படி போய்கிட்டே இருக்கே. சரி அந்த பொண்ணு லவ் பண்ணாமல இப்படி பண்ண போறாங்க நான் நினைக்கிறேன். இப்போதான் ஒரு ட்விஸ்ட். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். நான் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னல, அவனும் அந்த குரூப்ல ஒண்ணு. அந்த குரூப்ல டூப்ல ஒருத்தன் சொன்னல, அது மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தா ரொம்ப நாளா. சரி நம்ம பையன் தான் ஒண்ணும் இல்ல போல அப்படி நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் அந்த பொண்ணை லவ் பண்ணது அந்த பொண்ணுக்கு தெரியாது, அந்த பொண்ணு அவளை லவ் பண்ணது எனக்கு தெரியாது. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அந்த பையனுக்கு நான் லவ் பண்ணது அவனுக்கு தெரியாது. என்னடா குரூப் இது? டேய் எனக்கு ஒண்ணுமே புரியலடா. அது என்ன எழவியாது. நான் கேட்டேன் சார் போய், ஏமா நீ ஊட்டி விட்டுருக்க, மடியில படுக்க வச்சிருக்க, இந்த ட்ரெஸ் போடு அந்த ட்ரெஸ் போடுன்னு சொல்லியிருக்க, என் போன் வாங்கி நீயே உன் கான்டாக்ட் நல்லா சேவ் பண்ணிருக்க, அப்ப இதெல்லாம் லவ் இல்லையா அப்படின்னு கேட்டா. அது லவ் தானே ஜெசி, அதை மட்டும் சொல்லு. எனக்கு உன்னை பிடிக்கும், எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனா அது நான் லவ்வா பார்க்கல அப்படின்ட்டாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? பிடிக்கும், இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனா லவ் இல்ல. இப்போ என்ன ஸ்டார்டிங்ல நல்லா கேர் பண்ணிட்டு ஊட்டி விட்டு மடியில படுக்க வச்சு எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் இல்ல இது லவ் இல்லன்னு போனா அப்ப நான் என் ஃபீலிங்ஸ் எங்க சார் இடம் இருக்கு? சார் மனசு உடைஞ்சிராதீங்க, வாழ்க்கை வழுக்க மாதிரி சில நேரத்துல வலிக்க விட்டுரும். இப்போ வந்து நிறையவே நம்ம பழகி பார்க்கலாம், நம்ம ட்ரை என்ன சொல்றது, ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் ஒண்ணா இருந்து பார்க்கலாம், நம்மளோட தாட்ஸ் ஒத்து போதா, இன்ட்ரெஸ்ட் ஒத்து போதா அப்படின்னு பாக்குறதுன்றத வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு இருக்காங்க. கவனித்தீரா? எதை மண்ணா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? அவங்க வந்து மடியில படுத்துக்கோ சொன்னதோ ஊட்டி விட்டதோ அந்த டைம்ல ஷீ வாஸ் இன்ட்ரெஸ்டட். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீக் அவுட் வரும், லைக் லவ்ன்றது சும்மா இல்ல, இட்ஸ் a கமிட்மெண்ட். ஸோ இப்படி வரும்போது ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கும். should I say yes or no? இல்ல நோ இட்ஸ் நாட் லவ். அடங்கோயால என்ன தெளிவா பேசுறீங்கடி. பாப்போம், ஒர்க் ஆச்சுன்னா பார்க்கலாம், நம்ம வேணாம்னு சொல்லிடுவோங்கிற மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்க. அந்த பையன் இதெல்லாம் பண்ற பொண்ணு நான் லவ் பண்ணுங்கிற மைண்ட் செட்ல இருக்கான். இப்போ உங்களுக்கு இது ரொம்ப சாதாரணமான ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்டேட்மெண்டா நீங்க சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அந்த பையனுக்கு வந்து அது ஏமாற்றம்ல. ஏதா ஃபிகர் வந்து ஐ லவ் யூ சொன்னா அப்படியே ஆச்சு தொத்தி விட்டுருங்க. என்ன நான் லவ் யூ சொன்னதுக்கு டைம் கேட்டாங்க, அந்த டைம் போயிட்டு இருக்கப்பே நான் லவ் யூ சொன்னா லவ் யூ டூன்னு சொல்லுவாங்க. லவ் யூன்ற வார்த்தை ஒன்னு புடிச்சிக்கிட்டாங்க, அதை அவ சொல்லிட்டா இது லவ். சார் லவ் யூன்னு சொல்றதுனால மட்டும்தான் லவ்னு நம்ம சொல்லவே முடியாது இல்ல சார். ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. லவ் யூ சொல்லிட்டு லவ் யூ டூன்னு சொன்னா லவ் பண்றதானே சார் நினைப்பாங்க. அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். நான் ஐ லவ் யூன்னு சொன்னேன், ஐ லவ் யூ டூ சொன்னீங்க, அப்ப நீங்க என்ன காதலிச்சீங்க தானே? அதானே உண்மைங்கறாரு அவரு. அதுதான் சார் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து லேட்டர் இவங்க லவ் யூ சொல்லும்போது மேபி ஷி இன்ட்ரெஸ்டட். இன்ட்ரெஸ்ட் வேற, லவ்வுக்கு லைஃப் அடுத்து மேரேஜ்ங்கிற டெசிஷன் எடுக்கிறது வேற. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். உங்க சேஃப்டியை பார்த்தா அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவனும் ஒருத்தர் இருக்கான்ல, அவனை கேடு கட்ட போன விட்டு போக முடியாதுல. நோ இஸ் நோ, ரைட்? நோ வலிமையானது தானே. அப்போ ஒரு பெண்ணோட ஐ லவ் யூங்கிற வார்த்தை வலிமை இல்லாததா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாலடிச்ச மாதிரி இருக்குடா. எங்களுக்கு வந்து அவங்க என்ன இன்டென்ஷன்ல பழகுறாங்கன்றது தெரியாம இருக்கலாம், நாங்க தப்பாவே புரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் டேவோ செகண்ட் டேவோ நாங்க என்ன இன்டென்ஷனோட பழகுறோம்ன்றது தெரிஞ்சிரும். இவன் ஃப்ரெண்டா பாக்குறானா இல்ல இவன் கடைசியா எங்க வந்து நிப்பான்றது தெரிஞ்சிரும். அப்படியே ஹோல்ட் ஆன்ல போடுறது. ஒரு செகண்ட் போதுண்டி, ஆம்பளை 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பார்த்தா கூட கண்டுபிடிச்சிட மாட்டீங்க. நாங்க அவங்களை கேர் பண்றது, அவங்கள பிரைஸ் பண்றது, அவங்கள சர்ப்ரைஸ் பண்றது, என்னென்னலாம் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றோமோ எல்லாத்தையும் பண்ண விட்டுட்டு ஒரு கட்டத்துல பிரச்சனை ஆகும்னு தெரியறப்போ நாங்க சொல்றப்போ ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுறது. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஆனா பொறுத்தவரைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குற டைப். ரைட் தானே? நீங்க என்ன ப்ராசஸ் பண்ற ஆளு, உங்க ப்ராசஸ் பண்ற ஆளுக்கு இதெல்லாம் தெரியல. இவன் வந்து நம்ம எல்லாம் இப்படி பாக்குறான், இவங்கிட்ட இவ்வளவுதான் வச்சுக்கணும், மடியில படுக்க அலோ பண்ணக்கூடாது, சாப்பாடுலாம் ஊட்டி விடக்கூடாது, தலையெல்லாம் கோதிலாம் விடக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் தானே? என் தலைவன் சிங்க வந்துட்டான்டா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. பொசசிவா வருது, சமைச்சு தர்றது, காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது, ரொம்ப கேர் பண்றது, இது எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போட சிக்னல். அப்ப லவ்வோட சிக்னல் எதுன்னு சொல்லுங்க. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. ஓவர் த ஃபோன் கால் பேசுறது, அது ரொம்ப நேரம் நைட்டு அவர் ஒருத்தர் சொன்னாரு 8 மணிக்கு ஆரம்பிச்சா காலைல வரைக்கும் பேசுறாங்க. அது ஆக்சுவலி அது லவ் கிடையாது சார் கண்டிப்பா. கேட்டுக்க. மேட்சிங்கா ட்ரெஸ் பண்றது, தனியா அட்டென்ஷன் கொடுக்கிறது, அதெல்லாம் லவ்ல வராது. புரிஞ்சதா? எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், அடுத்த ஒரு பிறவி வந்தால் நான் ஒரு நான் பார்ட்டிசிபென்ட் வந்து உட்கார்ந்தேன். ஏன் மனசுல பட்டதெல்லாம் கூட பேசணும்டா. நீயே கேளு. நீங்க இன்னொன்னு சொன்னீங்க ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கிறது லவ் இல்லன்றீங்க. அப்ப வேற எதுதான் லவ்? எதுவும் இப்ப எல்லாமே சொல்றாங்க அது லவ் இல்ல இது லவ் இல்லன்னு. இப்ப நான் நீங்க என்ன சொன்னா அது நான் லவ்னு எடுத்துக்கணும். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. சார் அது ஃப்ரெண்ட்ஷிப்ல கூட அதெல்லாம் இருக்கு சார். ஏன் நீங்களா மேட்சிங்கா ட்ரெஸ் போட மாட்டீங்களா பசங்கலாம்? பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்படினா பசங்கன்ற தாண்டி பசங்க பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வா மாதிரி தான் பேசுறோம். பசங்க பேசினா நான் இவனை லவ் பண்ண போறேனா? இல்ல அவங்ககிட்ட இருந்து வர சில சிக்னலை வச்சு தான் நீங்க முடிவு வருவீங்க. ஏன்னா நீங்க போயிட்டு அங்க வந்து பல்பு வாங்க விரும்ப மாட்டீங்கல்ல. இப்போ அவனுக்கும் என் மேலே இன்ட்ரெஸ்டடா தான் இருக்கேன்னு ஒரு சிக்னல் வேணும்ல. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.
அந்த பொண்ணோட பிஹேவியர்ல இருந்து அவளோட தாட்ஸ்ல இருந்து புரியும் உங்களுக்கு நாளைக்கு நம்ம ஒண்ணா இருக்கும்போது நாளைக்கு நம்ம ஃபேமிலியோட இருக்கும்போது நம்ம ஃபேமிலி இப்படி இருக்கும்போதுன்ற ஒரு சொல்லாமலே பிஹேவியர் புரிஞ்சுக்கிறது தானே. ஊட்டி விடுறது, சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, மடியில படுத்துக்க சொல்றது, மத்த பெண்களுடன் பேசுவதை தடுக்கிறோம், டே நைட்டு ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கும், உன்னை கட்டிக்க பிறகு கொடுத்து வச்சவன்னு சொல்றோம். இதெல்லாமே சமிக்க தானே. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்போட ஜோனை ரொம்ப பெருசாக்கி அதுல எது காதல் எது நட்புனே தெரியாத அளவுக்கு நீங்களும் போட்டு குழப்பறீங்க. கரெக்டா சொன்னீங்க. இந்த சிக்னல் வந்தா நட்புன்னு சொல்றீங்க, அப்புறம் அதே சிக்னல்ல நீங்களே காதல்னு சொல்ல. அப்ப வந்து இந்த ஜோன் இருக்குல்ல, இது ஒருத்தன் அல்லாடிட்டே இருக்கான். இப்போ அவங்க என்னன்னா இப்படி வந்தா அப்படிங்கிறீங்க, அப்படி வந்தா இப்படிங்கிறீங்க. கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. ஆனா கடைசியா நீங்க என்ன பண்ணிவிட்டீங்கன்னா, எதெல்லாம் லவ் அப்படின்னு கேட்டா கடைசியில இவனுங்க என்னென்னலாம் லவ்னு நாங்க நினைக்கிறோம்னு சொன்னாங்களோ அதெல்லாம் தான் நீங்க லவ்னு சொல்லிட்டீங்க. பொசசிவ்னஸ் சொல்லிட்டீங்க, கூடுதல் பிரியத்தோடு இருக்குது, அவனை கூடுதலா கவனிச்சுக்கிறது. இது எல்லாத்தையும் லவ்லயும் சேர்க்கிறீங்க, இது எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஷிப்லயும் சேர்க்கிறீங்க. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. பாவனை இருக்கே ஒழிய அடிப்படை அப்படியே தான் இருக்கு. அதை எக்ஸ்டெண்டட் ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஆசிலேட் பண்ணிட்டே இருக்க மாதிரி. இந்த ஆசிலேஷனுக்குள்ள பையன் தடுமாறும். இப்போ இவனுக்கு குற்ற உணர்வும் கோபமும் கவலையுமா குழப்பத்திலே ஒருத்தர் இருந்துட்டே இருக்கான். எங்கேயோ போயிட்டடா நீ. பட் இந்த பக்கம் நவீன பெண்களுடைய புதிய உலகம் பசங்களுக்கு கொஞ்சம் புரியல. ஆனா நம்ம கொஞ்சம் உள்ள வரணும். தன் சக தோழியிடம் பேசுவதை போலவே சக ஆண் நண்பரிடம் பேசக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. எல்லாம் பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்காங்க, நாம தான் இன்னும் அப்படியே இருக்கிறோம். அவங்களுக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது, பசங்க மாதிரி கிடையாது பொண்ணுங்கன்னு தெரியுது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியுது. ஆனா பொண்ணுங்க மாதிரி கிடையாது பசங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு உங்கள் பெண் தோழியோடு நீங்கள் பழகுவதை போலவே ஒரு ஆண் தோழனோடு பழகிவிட முடியாது. அதான் ரியாலிட்டி. பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. ப்ளீஸ் ஹெல்ப் மீ.